ஐபிஎல்ல ஆர்சிபி 2017 எப்படி 49 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்களோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கிற T20 லீகான SA T20ல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கும் பெரில் ராயல்ஸ்க்கும் நடந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ஈஸ்டர்ன் கேப்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாங்க. பேட்டிங்க்கு வந்த குவிண்டன் டிகாக் அண்ட் ஜானி பேஸ்டோ நல்லாவே ஸ்டார்ட் பண்ண டீம் ஒரு நல்ல ஸ்கோர் நோக்கி போயிட்டு இருந்துச்சு. குவிண்டன் டிகாக் 42 ரன்னும் ஜானி பேஸ்டோ 31 ரன்னும் அடிச்சு டீமுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் எடுத்து கொடுத்தாங்க. ஒன் டவுன்ல வந்த மார்க்கோ யான்சன் 3 ரனுக்கு அவுட் ஆயிட்டு போக அடுத்து வந்த மேத்யூ பிரிட்டி 31 ரன் அடிச்சு கொடுத்தாரு. பினிஷிங்ல வந்த டி ஹெர்மன் 28 பாலுக்கு 62 ரன் அடிச்சு டீமோட ஸ்கோரை 186 கொண்டு போய் நிப்பாட்டினார். பெரில் ராயல்ஸ்ல ஓபட்மேன் 2 விக்கெட் எடுத்து டீமுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி பண்ணி கொடுத்தாரு. டேவிட் மில்லர் தலைமையில் 187 ரன் அடிச்சா வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கின பெரில் ராயல்ஸ் தொடக்கம் முதலே நிறைய விக்கெட்டுகளை இழக்க ஆரம்பிச்சது. பெரில் ராயல்ஸ் டீம்ல சொல்லிக்கும்படியா எந்த ஒரு பேட்ஸ்மேனும் அதிக ரன் அடிக்க முடியல. வெரைனி 11 ரன்னும் ட்ரைப் 14 ரன் மட்டும்தான் அடிச்சாங்க. மற்ற எல்லாருமே டிஜிட்ல அவுட் ஆயிட்டு போக 49 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி ஆர்சிபியோட அந்த ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணிட்டாங்க SA T20ல பெரில் ராயல்ஸ். ஹென்ரிச் நார்கியா 3 ஓவர் போட்டு மொத்தம் 4 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. மிலனி மற்றும் ரட்னயாக் சுமார் 2 விக்கெட் எடுத்தாங்க. 137 ரன் வித்தியாசத்துல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றாங்க.